ஐயையோ, இப்படி இல்லாமல் ரூல்ஸ் போடுவாங்க. இப்போ தட்கால் டிக்கெட் எடுக்கணும்னா வந்து யார் ஒரு யூசர் ஐடி வச்சுருக்காங்களோ, ஐஆர்சிடிசி ஐடி வச்சுருக்காங்களோ அவங்களோட வந்து ஆதார் கார்டை லிங்க் பண்ணி வைக்க வேண்டியது வந்து கட்டாயம் அப்படி சொல்லி லிங்க் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் யாருக்கு நம்ம புக் பண்ணுறப்போ, இப்போ வந்து ஒருத்தர் தான் ஐடி வச்சிருப்பாரு, நம்ம வேற ஆளுக்கு வந்து புக் பண்ணுவோம். அவங்க நம்ம ரிலேட்டிவாக இருக்கலாம். அவங்களோட ஆதார் நம்பர் அடித்து, சரி அவங்களோட பேர் அடித்து, அவங்களோட ஆதார் நம்பர் அடித்து, அவங்களுக்கு ஓடிபி வந்து அந்த ஓடிபியை நம்ம வந்து டைப் பண்ணி அந்த ஓடிபி ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவங்களுக்கு தட்கால் டிக்கெட் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸு கொண்டு வர போகிறாங்க. ஜூலை 15 ஒரு சொல்கிறாங்க. இதில் எது உண்மை, ஐஆர்சிடிசி எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே பெரிய கன்ஃபியூஷன். ஒரு யூடியூபரை பார்த்தா இப்படி சொல்கிறாங்க, இன்னொரு யூடியூபரை பார்த்தா அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி பார்ப்போம், ஜூலை 15 வரை தானே, வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த யூடியூபர் சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துருவோம். எனக்கு வந்து அதை பற்றின வந்து முழு தகவல் தெரியாத காரணத்தினால் நான் வந்து அதோட வீடியோவை வந்து முழுசாக போடலை. ஏன்னா வந்து ஐஆர்சிடிசியை ஒரு குழப்பமாக தான் அறிவிச்சிருக்கு, கரெக்டாக வந்து அறிவிக்கலை. அதனால் வந்து என்னால் வந்து பயணம் செய்யக்கூடியவங்களுக்கு ஆதார் நம்பரை அடித்து அவங்களுக்கு ஓடிபி வந்து அதுக்கப்புறம் தான் தட்கால் டிக்கெட் புக் பண்ண முடியுமா, இல்லைனா யார் ஐஆர்சிடிசி ஐடி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டுமே ஓடிபி வந்து அதுக்கப்புறம் தட்கால் டிக்கெட் புக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கன்ஃபியூஷன்லாம் மாட்டிக்கிட்டேன். வந்து ரயில்வேயும் இதை பற்றி விளக்கலை. சரி ஜூலை 15 வரை தானே, வெயிட் பண்ணி பார்ப்போமே. சரி, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முழு தகவல் தெரிஞ்சுருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மனசில் பட்டதை சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யார் வந்து அந்த யூசர் ஐடி வச்சுருக்காங்களோ, அந்த யார் பேரில் அந்த யூசர் ஐடி வந்து கிரியேட்டாக இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் ஓடிபி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மற்றபடி எல்லோருக்குமே ஓடிபி வந்தால், அதாவது பேசஞ்சரோட ஆதார் நம்பர் அடித்து அவங்களுக்குலாம் ஓடிபி வந்தால் இந்த உலகம் தாங்காது. ஓகேவா? கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு யார் ஐஆர்சிடிசி ஐடி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஓடிபி வரும். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.